கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் நல்லா கைத்தட்டி பாட்டு பாடுங்க எல்லாரும். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோ. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். சேர்ந்து பாடுங்க இந்த பாட்டை பார்த்து நல்ல உற்சாகமா. இன்னா பூதகணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்னா பூதகணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீர. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீர. நம் மேல வாத்தியம் பூரிகை எடுத்து முழங்கிடுவோ. நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுப்பாவுடைய உயிர் தெழுதலை எதுவுமே என்ன செய்ய முடியல,
தடுத்து நிறுத்த கல்லை வச்சு, பெரிய கல்லை வச்சு பூட்டி போட்டுட்டா, அதில் முத்திரை போட்டுட்டா, காவல்காரர்களை நிறுத்தி வச்சுட்டா, அதிகாரத்தை பயன்படுத்திட்டா. இயேசு என்ன செய்ய மாட்டார், உயிரோட வரமாட்டார்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாருடைய நினைவுகளும் பொய்த்து போனது. இயேசு மரித்தோரில் முதற் பேரானவராய் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நல்ல நம்பிக்கையோடு பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. கைத்தட்டி, அல்ல அசையாம பாடக்கூடாது, கைத்தட்டி பாட. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல, நல்லா கைத்தட்டி பாடுங்க. காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றான். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தான். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றான். ஆறுதல் தந்தான். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு. அல்லேலூயா. ஓ, ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஓ, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கீங்க? யாராவது சோகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சீசர்களுக்கு இயேசு உயிர் தெழுவேன் உயிர் தெழுவேன் பல தடவை சொல்லியும் அவங்களால அவர் உயிர் தெழுந்தாருங்கிற செய்தி என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. மகதலேனா மரியாள் வந்து சொல்கிறாங்க, மற்ற சகோதரிகள் வந்து சொல்கிறாங்க, நம்ப முடியல. இவங்க சொன்னது உண்மையான போய் பார்ப்போன்னு கல்லறை வரைக்கும் எழுதிறாங்க. போய் பார்க்குறாங்க, அப்பமும் நம்பலையா. எம்மாவூருக்கு போயிட்டு இருந்த சீசர்கள் நம்பலை. ஆமென்.
பூட்டப்பட்டிருந்த ரூம்குள்ள வந்து இயேசு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தோமாவுக்கு இல்லாததுனால அவன் என்ன செய்யல. எங்க பார்த்தாலும் அவிசுவாச நம்பிக்கையின் மீது தான் இந்த சூழ்நிலையில வெளிப்பட்டது. அப்ப பிசாசுக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு வல்லம் இருக்கு. அதை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதலை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கு. அந்த உயிர்த்தெழுதலை நம்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்கங்கிறது யாருக்கு தெரியும். அதனால தான் இந்த கூடவே இருந்தவங்களுக்கு கூட நம்ப முடியாத ஒரு இருதயத்தை என்ன செஞ்சான். அப்போ நாமெல்லாம் இயேசுவை கண்ணால் என்ன செய்யல. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது காட்டியிருக்கிறாரா தன்னை? ஆனால் நம்ம அவரை நம்புகிறோம். வசனத்தின்படி அவர் என்ன செய்கிறோம், நம்ம அவரை நம்புகிறோம். அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரு, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரு. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு எனக்கு சொந்தமானார் என்று பாடி நம்ம கர்த்தரை என்ன செய்ய போறோம், ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த சொந்தமானார். உயிர் தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த சொந்தமானார். உயிர் தெழுந்தாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிர் தெழுந்தாரே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்த
உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த சொந்தமானார். உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. நல்லா சேர்ந்து பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஓ ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். ஓ ஜீசஸ், ஆமென். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த சொந்தமானார். உயிர்த்தெழுந்தாரே. நல்ல சந்தோஷமா கைத்தட்டி, எனக்காக அவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க சிலுவையோடு அவர் கதை என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, அவருடைய வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சிட்டு, அவருடைய ஊழியம் தோல்வியில முடிஞ்சிட்டு, இயேசு இந்த பூமிக்கு வந்த அவருடைய மிஷன் அது இன்கம்ப்ளீட்டா, அது தோல்வியில என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டுன்னு நினைச்சாங்க. ஆனா உயிர்த்தெழுதல் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாத்திட்டு. அல்லேலூயா. நான் வந்தது என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில நான் கிரியை செய்தேனோ, ஊழியம் செய்தேனோ, அற்புதம் செய்தேனோ, என்னுடைய சரீரத்தை பிக்கப்பட ஒப்பு கொடுத்தனோ, என்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினேனோ, எதுவுமே என்ன செய்யல, வீண் போகல என்பதை கர்த்தர் நிரூபித்தார். இயேசு வெற்றி சிறந்தார்ங்கிறது நம்புறவங்க நல்ல கை உயர்த்தி ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஹல்லேலூயா, மகிழ்ச்சியின் குரல், வெற்றியின் தொனி, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் மூலம் தான் நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதல் மூலம் தான் தைரியம், இந்த உயிர்த்தெழுதல் மூலம் தான் மன உறுதி. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த செய்தி தான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திற்கு, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. Thank you Jesus. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவான். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுங்க அந்த வார்த்தைய. இயேசு மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே.
வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சந்தோஷமா சொல்லுங்க. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல சந்தோஷமா கைத்தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல விடுதலையோடு அந்நிய பாஷை பேசுங்க. மரணத்தின் வாசனை விலகுகிறது, மரண கண்ணிகள் தெறிக்கொண்டு போகிறது, மரண வேதனைகள் மாறுகிறது. மரண அவதிகளில் இருந்து இந்த இயேசு விடுதலை தந்திருக்கிறார். மரண இருளில் இருந்து விடுதலை, மரண பள்ளத்தாக்குகளில் இருந்து விடுதலை. ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அவருடைய வல்லமை இன்றைக்கு விடுவிக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறோம், ஜீவ காலம் எல்லாம் இந்த மரண பயம் மனிதர்கள் என்ன செஞ்சிருந்தான், ஆட்கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஜீவ காலம்னா என்ன அர்த்தம்? பிறந்ததுல இருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பயம் மனுஷனுக்குள்ள என்ன செய்யும் இருக்கு. எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா இயேசு உயிர் தெழுந்ததுனால இதை நம்புறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மரண பயத்திலிருந்து என்ன கொடுக்கிறாராம், விடுதலை. பைபிள் அந்த மரணத்தோடு தொடர்புடைய நிறைய வார்த்தைகள் இருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு வாசிச்சிருக்கீங்களா? தாவீது சொல்றான், நான் பயப்படேன். ஏன்னா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர். ப்ராஃபட்டிக்கா சொல்லியிருக்கான் பாருங்க, தீர்க்க தரிசனமா மேசியாவை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்பவே அந்த உயிர் தெழுந்த அந்த நம்பிக்கையை குறித்த ஏதோ ஒரு வெளிப்பாடு அங்க வந்ததுனால அவன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் எதுக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன வாசனை? என்ன பாஸ்டர் புதுசா இருக்கு? வேற நிறைய வாசனைகளை தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன மரண வாசனை? உங்களுக்கு தெரியுமா, சில வீடுகளிலே மரண வாசனை இருந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அங்க ஒரு மரணம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுல சில நபர்கள் மரித்து கொண்டே இருப்பார்கள். ஆண் வாரிசு நிலைத்திராதபடி ஒரு மரண வாசனை அந்த சந்ததிகள் மேல, அந்த தலைமுறைகள் மேல, அந்த குடும்பத்தார் மேல அது வீசிக்கொண்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு துர்நாற்றத்திற்கு ஏதாவது ஒரு காரணம்னா அதை அகற்றாத பட்சத்தில் அந்த நாற்றம் என்ன செய்யாது,
அப்போ இந்த மரண வாசனை அவங்க குடும்பத்தை பாதித்து கொண்டே இருக்கு, தலைமுறைகளை பாதித்து கொண்டே இருக்குன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அந்த மரண வாசனை அகற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருடைய குடும்பத்திலாவது மரண வாசனை வீசி கொண்டிருக்குமானால் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில கர்த்தர் அந்த வாசனை அகற்றுகிறார். அகால மரணங்கள் இருக்காது, இள வயது மரணங்கள் இருக்காது. அல்லேலூயா. ஆண் வாரிசுகள் நிலைத்திராதபடி இருக்கும் சாபங்கள் இனி இருக்காது. அல்லேலூயா. வருடா வருடம் மரணம் இனி சம்பவிக்காது. கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா. மரண அவதின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? மரண அவதி. பவுல் சொல்றான் அந்த மரண அவதின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. ஆனால் ஒரு கொடூரமான வேதனை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ போயிருமோ நாளைக்கு போயிருமோன்றிருக்கு, ஆனால் போகாது. அப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரொம்ப நாளாக பெட் ரிடன் ஆக்கிடும். அவங்கள படுக்கையிலே இருப்பாங்க. உயிர் மட்டும் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த செயல் என்ன செய்யாது. அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட மரண அவதிகளுக்கு இந்த இயேசு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குற யாராவது நான் அப்படி படுக்கையில் விழுந்துருவானோ, எனக்கு கடைசியில் படுக்கையில் வச்சு தான் பார்க்குற மாதிரி வந்துடுமோ, நான் படுக்கையிலேயே அழுந்திருவனோ, என்னைய பார்க்குறதுக்கு யாருமே இல்லாதபடி கடைசியில் நான் தனியாக விட்டு விடப்படுவேனோ, மரண அவதியினால் நான் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருமோன்னு யாராவது நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கான நற்செய்தி, இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால மரண அவதி உங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. சிக் பெட்ல நீங்க இருக்க மாட்டீங்க, பெட் ரிடனா நீங்க இருக்க மாட்டீங்க. எந்த விதத்திலும் மரண படுக்கைங்கிறது உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரண கண்ணின்னு இருக்கு. என்னது மரண கண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போ மரணத்தினால இவங்களை விழுங்கலாம், பிடிக்கலாம். எந்த ஒண்ணுல தப்பிச்சா இன்னொன்னுல, இன்னொன்னுல தப்பிச்சா இன்னொன்னு, அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கும். உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டே இருக்கும். உயிர் போகக்கூடிய ஒரு பேர் ஆபத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு கவனமா இருந்தாலும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆபத்தை அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, சந்திச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, மரண கண்ணி. கண்ணினா பிடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருப்பது. அப்ப மரணத்தின் மூலமா பிடிக்கிறதுக்கு பிசாசு என்ன செஞ்சிருக்கான், இப்படி கண்ணிகளெல்லாம் என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான். என்ன தெரியும், உங்களுக்கு தீர்க்காயுசு இருந்தா நீங்க தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா மாறிடுவீங்க. நீங்க இன்னும் ஒரு 25-35 வருஷம் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கண்ணியில் அகப்படுத்துவதற்கு எத்தனையோ விதத்தில் என்ன செய்வான், அவன் போராடுவான். ஆனா இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால இப்படிப்பட்ட மரண கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போயிட்டு, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்கிற நீங்க யாரும் மரண கண்ணிகளிலே அகப்படுவது இல்லை. விசுவாசிக்கிறவங்க உயிரோடு எழுந்தவரை ஆராதித்து பாருங்கள், விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாருங்கள். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே என்று சொல்லி நல்ல மனதில் ஒரு முழு நம்பிக்கையின் நிச்சயத்தோடு உறுதியோட நீங்க துதித்து பாருங்கள். நான் சொன்ன மரணம் சம்பந்தப்பட்ட நிழல் கூட உங்க மேல இருக்காது. அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா ஜீவன் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஜீவாதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், வாழ வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய ஆயுசு நாளை பெருக பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், தீர்க்காயுசை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஆயுசு நாளை கேட்டேன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்தார் என்று நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்கு அவர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் அப்படி உண்மையா அவர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ,
ஜீவனி அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோ உயிரோ எழுந்தவரே உம்மை ஆராதனை ஜீவனி அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா எல்லாரும் சத்தமா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ பாதா வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ பாதாள் வென்றவரே உம்மை ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும், எல்லாருக்குள்ளும் ஜீவன் பாய்ந்து செல்லட்டும், புது பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, மரண கண்ணிகள் மரண பயம் எல்லாம் மாறட்டும். ஓ அல்லேலூயா ஓசன்னா. தகப்பனே, உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் நம்பி பாதத்தில் எந்த நுகங்களும் எந்த அடிமைத்தனம் எந்த பயமும் ஒருபோது இந்த பிள்ளைகள் மேல் துரைத்தனம் பண்ணாதபடி ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடுகிறார், விடுதலையை கொடுப்பீரா. பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள்ள வந்து சமாதானம் என்று சொன்னீர், பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே, வாழ்க என்று சொன்னீரே, கண்களை திறந்தீரே, கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தீரே. அதெல்லாம் இவர்களுடைய அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.